கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம்: சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? நீதிமொழிகள் 6:9. இந்த கேள்வி மற்றவர்களுக்கு அல்ல, நமக்குத்தான். ஒரு சின்ன கதை. ஒரு ராஜாவுக்கு 2 அரிய கழுகுகள் கிடைத்ததாம். அவற்றை அழகாக வளர்க்க ஒருவரை நியமித்து இருந்தார். சில நாட்கள் கழித்து ராஜா வந்து பார்த்தபோது ஒரு கழுகு உயர பறந்ததாம். மற்றொன்று கொஞ்ச தூரம் பறந்து திரும்ப கிளையில் உட்கார்ந்து கொண்டதாம். உடனே ராஜா சிறிது யோசித்து தன்னுடைய வாளை எடுத்தாராம். இந்த கழுகு வளர்த்தவருக்கு ரொம்ப பயம், ராஜா கழுகை வெட்டி விடுவாரோ என்று. ஆனால் அந்த ராஜா கழுகு வந்து உட்காரக்கூடிய கிளையை வெட்டினாராம். இப்பொழுது கழுகுக்கு உட்கார இடமில்லை, அது உயர உயர பறந்ததாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல கிளைகள் இருக்கின்றன. சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், நேரத்தை வீணாக்குதல், வீண் பேச்சு, இந்த மாதிரியான கிளைகளை நாம் வெட்டினால் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். அதிக நேரம் ஜெபத்திலும் அதிக நேரம் வேத வாசிப்பிலும் நாம் வளர முடியும். நம்முடைய உலக வாழ்க்கையிலும், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, படிப்பு, இவற்றிலும் அதிக வளர்ச்சியை நாம் காணலாம். இப்போது நீங்கள் உங்கள் இதயத்தை பார்த்து சொல்லுங்க, நான் உயர பறப்பதற்காக என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று. ஆமேன்.